சின்னம் அது நம்ம சின்னம் என்ன சின்னம் நம்ம OPS சின்னம். வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில். தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களிடம் சென்று சேரவிடாமல் திமுக அரசு தடுத்து நிறுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக பூத் தலைவர்களுடன் நமோ செயலி வாயிலாக எனது பூத் வலிமையான பூத் என்ற பெயரில் பிரதமர் மோடி நேற்று மாலை கலந்துரையாடினார். அப்பொழுது பாஜகவின் வெற்றிக்கு பூத் நிர்வாகிகள் செய்திருக்கும் பணிகள் என்ன, ஒவ்வொரு பூத்திலும் மத்திய அரசின் திட்டங்களில் எத்தனை பேர் பயனடைந்துள்ளனர், அவர்களின் விவரங்கள், முதல் முறை வாக்காளர்களின் பட்டியல், மக்களின் மனநிலை, தமிழகத்தில் குடும்ப ஆட்சி குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதா, பெண்கள் வரவேற்கக்கூடிய மத்திய அரசின் திட்டங்கள் எவை என்பது உட்பட தமிழகத்தின் ஒவ்வொரு பூத்தின் நிலவரங்கள் குறித்து மோடி ஆலோசனை நடத்தி அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். அப்பொழுது காணொலியில் அவர்களுடன் மோடி பேசுகையில், ஒவ்வொரு பூத்திலும் 10 குடும்பங்களுக்கு 3 பேர் பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும். அதில் ஒருவர் கட்டாயம் பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த 10 குடும்பங்களுக்கும் தினமும் சென்று அவர்களுடன் கலந்துரையாடி நட்புறவை வளர்த்து கொள்ளுங்கள். 9 கட்சிகள் இணைந்து நவரத்னங்களாக நமது கூட்டணியில் இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு பூத்திலும் தேர்தல் வேலை செய்யும் பொழுது கூட்டணி கட்சியினரையும் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும். வெற்றிக்கான ரகசியம் பூத்தில் தான் உள்ளது. ஒவ்வொரு பூத்தையும் வெற்றி பெற்றால்தான் நாடாளுமன்றம் நமக்கு கிடைக்கும். அதிக பிரச்சாரம் செய்வது முக்கியமல்ல, அதிக ஓட்டு வாங்குவதுதான் முக்கியம். நமது கொடியையும் சின்னங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக தினமும் 1 மணி நேரம் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் கொடி சின்னத்துடன் பூத்தில் ஊர்வலம் செல்லுங்கள். அதே போல வாக்கு இயந்திரத்தில் சின்னம் எத்தனையாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை சொல்லுங்கள். தமிழ் மொழிதான் உலகின் மூத்த மொழி, தொன்மையான மொழி, பழமையான மொழி என உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டும். அதற்காக இந்த அரசு தொடர்ந்து பாடுபடும். என்னால் தமிழில் பேச முடியவில்லையே என எனது அடிமனதில் வருத்தம் இருக்கின்றது. எனக்கு தமிழ் தாய்மொழியாக கிடைக்காதது வருத்தம்தான். தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களே உள்ளது. எனவே 3 நாளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு பிரிவினரையும் அழைத்து அவர்களுடன் சிறப்பு கூட்டங்கள் நடத்த வேண்டும். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றது. திமுக அரசின் மீது மக்கள் வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என தமிழக மக்களை நான் பார்க்கும் பொழுது தெரிகிறது. மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களிடம் சென்று சேரவிடாமல் திமுக அரசு தடுத்து நிறுத்துகின்றனர். தடுத்து நிறுத்த முடியாத திட்டங்களில் அவர்களது ஸ்டிக்கரை ஒட்டுகின்றார்கள். மொத்த தமிழ்நாட்டையும் வெற்றி பெற்று வர வேண்டும் என நான் அண்ணாமலைக்கு உத்தரவிட்டுள்ளேன். அதனால் தனது தொகுதியில் வேலை செய்வதற்கு அவருக்கு நேரம் இருக்காது. எனவே அந்த வேலையை பூத் நிர்வாகிகள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் தமிழகத்தில் இருக்கும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் அண்ணாமலையாக தான் பார்க்கின்றேன். எனவே அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்று டெல்லி வர வேண்டும். அண்ணாமலை வெற்றிக்கு பூத் நிர்வாகிகள் உத்தரவாதம் தர வேண்டும் என பிரதமர் மோடி பேசினார். கர்நாடகாவின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் சிவசங்கரப்பா தற்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கின்றார். தாவணகரே மக்களவை தொகுதியில் இவரது மருமகளும் அமைச்சர் மல்லிகார்ஜுனாவின் மனைவியுமான பிரபா காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். இவரை எதிர்த்து எம்பி சித்தேஸ்வரின் மனைவி காயத்ரி பாஜக வேட்பாளராக போட்டியிடுகின்றார். தன் கட்சி வேட்பாளரும் பெண் என்பதை மறந்த சிவசங்கரப்பா பாஜக வேட்பாளர் காயத்ரியை விமர்சிக்கும் அவசரத்தில் கருத்து தெரிவித்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். தாவணகரேவில் நேற்று சிவசங்கரப்பா பேசுகையில், வீட்டில் சமையல் செய்ய மட்டுமே பெண்கள் லாயக்கு, எதிரணி வேட்பாளருக்கு மக்கள் நடுவில் இருந்து பேச தெரியாது, தாமரையை வெற்றி பெற வைத்து பிரதமர் மோடியின் கைகளில் கொடுக்கலாம். இதற்கு முன்பு வெற்றி பெற்றதும் இவர்கள்தானே, அப்பொழுது தாமரை பூவை அனுப்பினார்களா? தாமரை பூவை அனுப்பினால் வளர்ச்சி அடையாது. வளர்ச்சி பணிகளை நடத்த வேண்டும். வெறும் மோடி மோடி என கூறக்கூடாது என கர்நாடக காங்கிரஸ் தாவணகரே எம்எல்ஏ சிவசங்கரப்பா கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தாவணகரே மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் காயத்ரி சித்தேஸ்வர் கூறுகையில், பெண்களை சிவசங்கரப்பா அலட்சியமாக பேசியுள்ளார். இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேறும் விஷயம் தாத்தாவிற்கு தெரியாது என நினைக்கின்றேன். பெண்களை சிவசங்கரப்பா அவமதித்துள்ளார். சமையல் செய்து ஊட்டிவிடும் பெண்களின் அன்பு அவருக்கு தெரியாது. பெண்களான நாங்கள் சமையல் செய்வதற்கு மட்டும் லாயக்கா? பெண்கள் சமையலும் செய்வார்கள், ஆகாயத்திலும் பறப்பார்கள். காங்கிரஸ் வேட்பாளரான தன் மருமகள் பிரபாவும் ஒரு பெண் என்பதை சிவசங்கரப்பா மறந்து விட்டார் என தாவணகரே மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் காயத்ரி சித்தேஸ்வர் கூறினார்.
டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்து ஐநா தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுபான கொள்ளை வழக்கில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கெஜ்ரிவாலின் கைது குறித்து உலக நாடுகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. முதலில் குரல் எழுப்பிய ஜெர்மனிக்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அரசு எங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டது. அடுத்ததாக அமெரிக்காவின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரியை நேரில் அழைத்து தங்கள் கண்டனத்தை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்து ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரிசன் மற்றும் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் நேற்று கூறுகையில், இந்தியாவிலோ அல்லது தேர்தல் நடக்கும் எந்த நாட்டிலோ மக்களின் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கெல்லாம் அனைவரும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வாக்களிக்கும் சூழல் நிலவுவதாக நாங்கள் நம்புகின்றோம் என்று கூறினார். இதற்கு நம் துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறுகையில், இந்தியாவின் சட்டம் ஒழுங்கு குறித்து வெளியில் இருந்து யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. நேர்மையான நீதி நடைமுறை உள்ள ஜனநாயகம் இந்தியாவில் உள்ளது. எந்த ஒரு தனி நபருக்காகவோ ஒரு குழுவினருக்காகவோ சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இங்கு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் கூறினார். தமிழகத்தில் உள்ள 22,418 அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் கற்பித்தலுக்கான அதிநவீன ஸ்மார்ட் போர்டுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளன. தொடக்க கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு மடிக்கணினி வழங்கி அதற்கான அறிக்கையை இயக்குநரகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்ந்து அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் போர்டுகள் விநியோகம் செய்யப்பட உள்ளன. அவற்றை முறையாக பெற்று வகுப்பறையில் நிறுவும் பணிகளை மேற்கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும். அதே போல நடுநிலை பள்ளிகளுக்கும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களுக்கான கணினிகள் இதர சாதனங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அனுப்பி வைக்கப்படும். ஸ்மார்ட் போர்டுகள் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் சிறந்த முறையில் இயங்க இணையதள வசதிகள் அவசியம். அதனால் இணையதள இணைப்புக்கான நிதியும் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டுவிட்டது. அதை முறையாக பயன்படுத்தி தலைமை ஆசிரியர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் இணையதள வசதிகளை பெற்றுவிட வேண்டும். அதற்கான ஆவணங்களை மென்பொருளில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஏப்ரல் மே மாதத்திற்குள் அனைத்து பணிகளையும் நிறைவு செய்து வரும் கல்வியாண்டில் ஸ்மார்ட் போர்டுகள் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இந்த பணிகளில் தாமதம் காட்டும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், வட்டார மாவட்ட கல்வி அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அனைத்து புதிய அரசு பணிகளிலும் 50% பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். வயநாடு காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தி நேற்று தெரிவிக்கையில், இன்றும் 3இல் 1 பெண் மட்டுமே வேலை செய்கின்றார். 10 அரசு வேலைகளில் 1 பெண் மட்டுமே இருப்பது ஏன்? இந்திய மக்கள் தொகையில் பெண்களின் எண்ணிக்கை 50% இல்லையா? மேல்நிலை மற்றும் உயர்கல்வியில் பெண்களின் பங்கு 50% இல்லையா? அவர்களின் பங்கு ஏன் குறைவாக உள்ளது? மக்கள் தொகையில் பாதியாக இருப்பவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என காங்கிரஸ் விரும்புகின்றது. பெண்களுக்கு சமமான பங்களிப்பு இருந்தால் மட்டுமே பெண்களின் திறன் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்பதை புரிந்து கொள்கின்றோம். வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் அனைத்து புதிய அரசு பணிகளிலும் 50% பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். பாதுகாப்பான வருமானம், பாதுகாப்பான எதிர்காலம், ஸ்திரத்தன்மை மற்றும் சுயமரியாதை உள்ள பெண்கள் உண்மையிலேயே சமூகத்தின் சக்தியாக மாறுவார்கள். 50% அரசு பதவிகளில் பெண்களை கொண்டிருப்பது நாட்டின் ஒவ்வொரு பெண்ணிற்கும் பலத்தை தரும். பெண்கள் இந்தியாவின் தலைவிதியை மாற்றுவார்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். திமுக அரசு ஏழைகளுக்கான அரசு என்பதை நான் உணர்கிறேன். அது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதரிக்கின்றோம். தேர்தலில் போட்டியிடாமல் தியாகம் செய்து விட்டீர்களே என்று என்னிடம் கேட்கின்றனர். இது தியாகம் அல்ல, தமிழ்நாட்டின் வியூகம் என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் பேசினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் ஈரோட்டில் இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார்.
ஈரோடு மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து வீரப்பன் சத்திரம் பகுதியில் கமலஹாசன் பேசுகையில், நாட்டை காப்பாற்ற கட்சி வரைகோடுகளை அழித்துவிட்டு மக்கள் நீதி மையத்தினர் இங்கு வந்துள்ளனர். ஈரோட்டில் நான் பிரச்சாரத்தை தொடங்க 2 காரணங்கள் உண்டு. பெரியார் முதல் காரணம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது நீங்கள் காட்டிய அன்பு 2வது காரணம், தேர்தலில் போட்டியிடாமல் தியாகம் செய்து விட்டீர்களே என்று என்னிடம் கேட்கின்றனர். இது தியாகம் அல்ல, தமிழ்நாட்டின் வியூகம். தமிழகத்தின் வளர்ச்சி என்பது பல தலைவர்கள் போட்ட அடித்தளம். மதிய உணவு திட்டம் என்பது காமராஜர் தொடங்கி எம்ஜிஆர் அதை தொடர்ந்து இன்று அதன் நீட்சியாக காலை உணவு திட்டமாக தமிழக முதல்வரால் நிறைவேற்றப்படுகின்றது. இதற்கெல்லாம் உரிமையை யாரோ மையத்தில் இருந்து கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாட வேண்டுமானால் இங்குள்ள மையத்திற்கு வாருங்கள். எப்படியாவது இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களின் வெறி. நாட்டை காப்பது என்பது வீரம். ஆனால் பத்திரிகையாளரையே சந்திக்க பயப்படும் ஒருவரிடம் வீரத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? உண்மை எனும் பொழுது தைரியமாக பயப்படாமல் சொல்ல வேண்டும். இதற்கு முன்பு கிழக்கிந்திய கம்பெனி வந்து நம்மை சுரண்டிவிட்டு சென்று விட்டனர். இப்பொழுது மேற்கு இந்தியாவிலிருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கிறது. விவசாயிகளின் போராட்டத்தை அடக்க ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசுகின்றனர். இந்தியை திணிக்கின்றனர். கொடுக்க வேண்டிய பாக்கியை கேட்டால் கொடுத்ததே பிச்சைதானே என்று மத்திய அரசு சொல்கிறது. உலகம் முழுவதும் பெட்ரோல் விலை குறைந்த பொழுது அதை இந்திய மக்களுக்கு இந்த அரசு லாபத்தில் விற்றதை மறந்து விடாதீர்கள். அரசியலும் மதமும் கலந்தால் நாடு உருப்படாமல் போய்விடும் என்பதற்கு ஐரோப்பா கண்டம் பெரிய உதாரணம். தமிழக அரசு செயல்படுத்தும் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்டங்களை வடநாட்டில் ஏன் செயல்படுத்தவில்லை? 29 பைசாவை வைத்து நாங்கள் இதை செய்யும் பொழுது 7 ரூபாய் வைத்து ஏன் பீகாரில் செய்ய முடியவில்லை? எங்களுக்கு வழங்கும் 29 பைசாவை எப்படி 20 பைசா ஆக்கலாம் என்று யோசிக்காதீர்கள். திமுக அரசு ஏழைகளுக்கான அரசு என்பதை நான் உணர்கிறேன். அது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதரிக்கின்றோம் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் கூறினார். 2014 மற்றும் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஒரு வேட்பாளரின் அதிகபட்ச தேர்தல் செலவினம் 70 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டது. தற்பொழுதைய 18வது மக்களவைத் தேர்தலில் ஒரு வேட்பாளரின் அதிகபட்ச செலவினம் 95 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் பல்வேறு மாநிலங்களின் செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் உணவு வகைகளுக்கான விலைப்பட்டியலை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வெளியிட்டுள்ளனர். இதன்படி மத்திய பிரதேசத்தின் மண்ட்லா மாவட்டத்தில் ஒரு தேநீரின் விலை 7 ரூபாயாகவும் ஒரு சமோசாவின் விலை 7.50 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தின் பாலக்காட் மாவட்டத்தில் ஒரு தேநீரின் விலை 5 ரூபாயாகவும் ஒரு சமோசாவின் விலை ரூபாய் 15 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையில் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஒரு சிக்கன் பிரியாணியின் விலை 180 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ஒரு சிக்கன் பிரியாணியின் விலை 150 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. சென்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது சென்னையில் ஒரு மட்டன் பிரியாணியின் விலை 200 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. அந்த விலை வரம்பு தற்பொழுதைய மக்களவைத் தேர்தலிலும் தொடர்கின்றது. சென்னையில் ஒரு தேநீரின் விலை 10 ரூபாய் முதல் 15 ரூபாயாகவும் காஃபியின் விலை 15 முதல் 20 ரூபாயாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் பாட்டில் 20 ரூபாய், மோர் 20 ரூபாய், 1 மீட்டர் பூ 65 ரூபாய், வாழை மரத்தின் விலை 700 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தின் விலைப்பட்டியல் குறித்து மிகப்பெரிய அளவில் விவாதம் நடைபெற்று வருகின்றது. பல்வேறு மாவட்டங்களில் உண்மையான விலை நிலவரத்திற்கும் தேர்தல் ஆணைய விலை நிலவரத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்து தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறும்பொழுது, உணவு வகைகளின் விலைப்பட்டியலில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். எனினும் வேட்பாளர்கள் எங்களது விலைப்பட்டியலின் அடிப்படையிலேயே தேர்தல் செலவு விவரங்களை கணக்கிட வேண்டும். வேட்புமனு தாக்கல் செய்த நாள் முதல் தேர்தல் முடிவை அறிவிக்கும் நாள் வரை வேட்பாளர்கள் தங்களது செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். அவர்கள் தாக்கல் செய்யும் செலவு கணக்கு விவரங்களை தலைமை தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக ஆய்வு செய்யும். இதில் மோசடிகள் கண்டறியப்பட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என்று தருமபுரியில் நடந்த மக்களவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தருமபுரி மக்களவை தொகுதியில் INDA கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஆமணி, கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து தருமபுரி அடுத்த தடங்கம் பகுதியில் நேற்று இரவு பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசுகையில், நடைபெறவுள்ள மக்களவை தேர்தல் இந்திய வரலாற்றில் முக்கியமான
தேர்தல். இளைய தலைமுறையை காக்க, சமூக நீதி நீடிக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, வேற்றுமையில் ஒற்றுமையை ஏற்படுத்த, அரசமைப்பை பாதுகாக்க, டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி கௌரவமாக பறக்க பாஜக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். சமூக நீதிக்கு குழிதோண்டும் கட்சி நாட்டை பிளவுபடுத்தி குளிர்காய பாஜக நினைக்கிறது. எனவே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டும். சமூக நீதி பேசுகின்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது எங்கே இருக்கின்றார்? சமூக நீதிக்கு எதிராக பேசும் பாஜகவுடன் இருக்கின்றார். அதற்கான காரணம் தருமபுரி மாவட்ட மக்கள் உட்பட அனைவருக்கும் தெரியும். பாஜக கூட்டணியை பாமக தொண்டர்கள் மனதளவிலும் விரும்பவில்லை. 1969 பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடருக்கென தனித்தனி துறையை உருவாக்கியவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. 1989 திமுக ஆட்சி அமைந்து 43 நாட்களில் வன்னியர் உள்ளிட்ட சாதியினருக்கு 20% இடஒதுக்கீட்டை அன்றைய முதல்வர் கருணாநிதி வழங்கினார். அந்த போராட்டத்தில் உயிரிழந்த 21 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் வழங்கினார். இன்று நம் கோரிக்கையை ஏற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும், இடஒதுக்கீடு சதவீதத்தை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கும் ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ் தான். பாஜக தேர்தல் அறிக்கையில் அது போன்ற வாக்குறுதி உண்டா? தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் பயனடும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் செயல்படுத்தி வருகின்றது. இது போன்ற நல்லாட்சி INDA கூட்டணி மூலம் டெல்லியிலும் நடக்க வேண்டும் என்றுதான் பல்வேறு வாக்குறுதிகளை தற்பொழுது தேர்தல் அறிக்கையாக வழங்கியிருக்கின்றோம். விவசாயிகளுக்கு பாஜக அரசு செய்தது போன்ற கொடுமையை இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் செய்திருக்க மாட்டார்கள். பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியின் அடையாளம் ரஃபேல் ஊழல், CAG ஊழல், தேர்தல் பத்திர ஊழல். இதற்கெல்லாம் தேர்தலுக்கு பின் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். தேர்தல் வருவதால் சமையல் எரிவாயு விலை குறைப்பு, ஊரக வேலை உறுதி திட்ட ஊதிய உயர்வு நாடகம் நடத்துகிறீர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். வரவுள்ள மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் வெளிப்படையாக கூட்டணி அமைத்திருப்பவர்களும் கள்ள கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கும் பழனிசாமி கூட்டமும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அரசியல் கட்சிகள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை என்ற விதி உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெளிவுபடுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நேற்று நடைபெற்ற சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தின் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசுகையில், அரசியல் கட்சிகளுக்கு வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை என்ற விதி உள்ளது. ஆனால் ஏதோ ஒரு பிழை கண்டுபிடித்ததாகவும் அதற்கான தொகை வட்டி அபராதம் என ரூபாய் 1821 கோடி வருமான வரி செலுத்த வேண்டும் எனவும் காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை முடக்கும் எண்ணத்தில்தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தேசிய கட்சியை முடக்கிவிட்டு மாநில தலைவர்களையும் அச்சுறுத்திவிட்டு நாட்டில் ஒரே கட்சியாக பாஜக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் மோடியின் எண்ணம். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகம் உயிரோடு இருக்காது. எனவே ஜனநாயகத்தை காப்பாற்றவும், ஏழை எளியோருக்கு திட்டங்களை செயல்படுத்தவும் INDA கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறினார்.